இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, மூஞ்ச எதுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு உக்காந்துருக்க? உண்மையிலேயே நீ ரொம்ப சந்தோஷப்படணும். ரியலி மாம், சந்தோஷப்படணும். ஆயுஷ் என்ன பண்ணான்னு பாத்தீங்கல்ல, இதுக்கப்புறமும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, நீ சந்தோஷப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா உன் பையனுக்கு உறவுகளோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப எங்களுக்குள்ள இருக்கிற உறவு தப்பா? நான் அவனோட அம்மா தானே. நீ அவனுக்கு அம்மா தான். இந்த விஷயத்தை யாராவது மறுப்பாங்களா? இங்க பாரு, நீ எப்பவாவது யோசிச்சிருக்கியா? ஆயுஷ் தன் மனசுல இருக்கிற கஷ்டங்களை, துயரங்களை, தன்னோட சுக துக்கங்கள், டென்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் எப்போ லக்ஷ்மி கிட்ட ஏன் சொல்றான்? ஆனா உன்கிட்ட ஏன் சொல்றது இல்ல? இப்ப இதுக்கெல்லாம் காரணம் அவனா இல்ல லக்ஷ்மியா? அப்படி இல்லைன்னா நீயா? உங்ககிட்ட நான் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண? நீங்க லக்ஷ்மிக்கு தான் பரிஞ்சு பேசுவீங்க. ஆனா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கவே முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்களே. நான் லக்ஷ்மிக்காக பரிஞ்சு பேச வரல, உண்மைக்காக பரிஞ்சு பேசுறேன். ஏன்னா லக்ஷ்மி எப்பவுமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவ, சத்தியத்தை பாதுகாப்பா. அதனாலதான் லக்ஷ்மிக்கு நான் பரிஞ்சு பேசுறேன். அவளுக்காக நான் சப்போர்ட் பண்றேன். நான் உன்னோட அம்மா கரிஷ்மா. உனக்கு கெட்டது நடக்க நான் விரும்ப மாட்டேன். சொல்ல போனா அப்படி என்னால யோசிக்க கூட முடியாது. நல்லா கேட்டுக்க, உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன். நீயும் ஒரு தடவை அவளுக்காக பரிஞ்சு பேசிப்பாரு. வாவ், என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கறீங்க? லக்ஷ்மிக்கு பரிஞ்சு பேசவா? ஏன்னா ஆயுஷ் அவ கூட இருக்கானா? மாம், இங்க பாரு, இதத்தான் நல்ல புத்தின்னு சொல்லுவாங்க. தேவைப்பட்டா பயன்படுத்தி பாரு. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். தலையெழுத்த யார் மாத்துறது? உள்ள லாக் ஆயிருக்கு. கிரண் வேற உள்ள இருக்காங்களே. மை காட், உள்ள எவ்வளவு கிட்னாப்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரியலையே. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். இல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை எப்படி இருக்குன்னு பாக்குறது தான் நல்லது. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்றேன். இந்த கதவு வேற. சரி, அதெல்லாம் விடுங்க. கமலை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நம்ம மலிஷ்காவை பத்தி யோசிப்போம். மலிஷ்கா இப்போ எங்க இருப்பா? அவளை யாரு கிட்னாப் பண்ணிருப்பாங்க, கூட்டிட்டு போயிருப்பாங்க? ஆயுஷ், உனக்கு மலிஷ்காவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும்ல. அவளுக்கு யாரு கூடயாச்சும் முன்விரதம்? இல்ல அண்ணே, அவளுக்கு எதிரிங்கலாம் யாரும் இல்ல. அப்ப அவளை யாரு கிட்னாப் பண்ணிருப்பாங்க? ஒருவேளை பணத்துக்காக யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்களா? பணத்துக்காக பண்ணிருந்தாங்கன்னா மலிஷ்காவோட அப்பா அம்மாவுக்கு போன் வந்திருக்கும்ல. வரல, இது வரைக்கும் யாரும் போனும் பண்ணல. சரி, அப்படியே போன் பண்ணிருந்தான் அவங்க சொல்லுவாங்களா? சொல்லி ஆகணும். இவங்களை குத்தி காட்டணும்ல. பேராசை பிடிச்சவன். இவ்வளவு மட்டமா நடந்துக்கிற மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிட்டு இப்ப பணமா கேக்குற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அவங்க கேட்கணும்ல. நீ கரெக்டா தான் சொல்ற. ஆனா இன்னும் கிரண் ஆண்டி இங்க வரல. அப்படின்னா போன் கால் வந்திருக்காது. வரல, ஆனா என்ன காரணமா இருக்கும்? மலிஷ்காவுக்குன்னு எதிரிங்க கிடையாது. பணத்துக்காகவும் போன் பண்ணலன்னா என்ன காரணமா இருக்கும்? அண்ணே, வேணும்னே கிட்னாப்பர்ஸ் டிலே கூட பண்ணலாம்ல. அவளை டார்ச்சர் பண்ணுவாங்க. லேட்டா போன் பண்ணா நிறைய பணம் கிடைக்கும். அதோட சரி, அவங்க போன் பண்ற வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுதான் ப்ராப்ளமே, வெயிட் பண்ணவும் முடியாது. அப்படின்னா அந்த மலிஷ்கா எங்க தான் போயிருப்பா? ஒரு நிமிஷம். அது மலிஷ்காவை நான் கடைசியா பார்த்தப்போ அவ யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருந்தா. யார்கிட்ட? யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. யாரையோ பாக்கணும்னு வேற சொல்லிட்டு இருந்தா. எங்க? ஏதோ ஒரு டிஸ்கோ பேரை சொன்னா. ஒருவேளை மலிஷ்கா அந்த டிஸ்கோவுக்கு போயிருக்கணும். அங்க அவ யார்கிட்டயாவது சண்டை போட்டிருக்கணும். பழி வாங்குற எண்ணத்தோட அவங்க அவளை கிட்னாப் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஆயுஷ், மலிஷ்கா பெரிய ஆபத்துல இருப்பா. இது உண்மைனா கண்டிப்பா மலிஷ்காக்கு தெரிஞ்சவங்க அங்க யாருமே கூட இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க எல்லாரும் சேர்ந்து மலிஷ்காவை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இது பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம அதுக்குள்ள மலிஷ்காவை தேடுங்க. சொன்னா கேளு. I understand. பட் உங்களோட இந்த நேர்மையான முகத்தை தான் என் குடும்பத்துக்கு காட்டி உங்களை பத்தி புரிய வைக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா இதுதான் நீங்க. அவ உங்களை வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறா. ஆனா அவ காணா போனதுக்கு அப்புறம் நீங்க தான் அவளுக்காக இங்க துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இட்ஸ் ஓகே அண்ணே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். மலிஷ்காக்கு எதுவும் நடக்க கூடாது. அவளுக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் எதுவும் நடக்க கூடாது. நம்ம முதல்ல மலிஷ்காவை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்கோ இருக்கே, நாம முதல்ல அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். நேரா டிஸ்கோக்கு போய் தேடலாம். ஓகே, லெட்ஸ் டு திஸ். நம்ம மிஷன் ஆன் ஆயிடுச்சு.
ஆன். மலிஷ்கா ஏய் மல்லிகா என்ன நீ தன்னை தானே அடிச்சுக்கிற? இவனுக்கு என்ன பைத்தியமா? விடு. மம்மி அவளை வேணாம்னு சொல்லுங்களேன். மலிஷ்கா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அம்மா அடிங்க என்ன அடிங்க என்ன நல்லா அடிங்க மலிஷ்கா நான் தான தப்பு பண்ணேன் அடிங்க அடிங்க நான் சொல்றத கேளு நான் தப்பு பண்ணிட்டேன்ல மலிஷ்கா அவளை என்ன போட்டு அடிங்க மலிஷ்கா என்ன அடிங்க ஏன் அடிக்க மாட்டேங்கறீங்க அடிங்க என்ன பண்றீங்க நீங்க நான் தான் சொல்றேன்ல என்ன அடிங்க என்ன அடிங்க என்ன ஸ்டாப் இட் கொஞ்சம் அடங்குறியா? நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ எதுக்கு சிரிக்கிற? பைத்தியமா? பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறாளா? என்ன? நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல நான் நடிக்கவும் இல்ல. அதோட அம்மா நீங்க சரியா சொன்னீங்க. ரிஷி என்ன வெறுக்க ஆரம்பிப்பா. ஏன் ரிஷி என்ன வெறுக்க ஆரம்பிப்பா? ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன்னா இனிமே அவன் லக்ஷ்மியை வெறுக்க ஆரம்பிப்பா. நிலைமைய பாருங்கம்மா. ஏன் 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 முகத்தை பாருங்களேன். யாரோ என்ன நல்லா போட்டு அடிச்ச மாதிரி நல்லா தெளிவா தெரியுதுல்ல? தெரியுதா? நான் என்ன பைத்தியமா? என்ன நானே அடிச்சுப்பேனா? நானே அடிச்சுக்கிட்டேன்னு ரிஷி நினைப்பானா? ரிஷிக்கு என்ன தோணும்? லக்ஷ்மி என்ன கிட்னாப் பண்ணி என்ன அடிச்சு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கான்னு அவன் நினைப்பா இல்லையா? எனக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும். பட் never too late. என் தப்ப திருத்திக்க கடவுள் சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு. என் தப்ப நான் திருத்திக்கிறேனே. மலிஷ்கா வாய்க்கு வந்தபடி உளராத. நான் ஒன்னும் உளரல. Show you wait. பல்வேந்தர் ரெக்கார்ட காட்டு. And mom என் கையை கட்டி போடுங்க. அட அவ சொல்றத கொஞ்சம் செய்யுங்க. என்ன நீங்க? நான் சொல்றத கொஞ்சம் செய்யுங்களேன். ப்ளீஸ் என் கையை கட்டி போடுங்கன்னு நான் சொல்றேன். என் கையை கட்டி போடுங்க. அட கட்டி போடுங்களேன். மாம் ப்ளீஸ். இவ பெரிய ஆள் தான்பா. இவகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். கிளையண்ட் கால் பண்றாங்க, அப்புறமா பேசுறேன். அதோட நீ என் முகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாரு. உன் முகம் எப்பவும் போல தான் இருக்கு. இப்போ என்ன அழகாயிடுவியா என்ன? ஏ ஷட் அப். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லு. அடிபட்ட மாதிரி தெரியறேனா? பயங்கரமா தெரியுற. அப்படியே இரு. இல்ல நான் நம்பல. நான் நம்ப மாட்டேன். அம்மா ஒரு வேலை பண்ணுங்களேன். என்ன நல்ல ஜோரா அடிங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் கிறுக்குன்னு நினைச்சு நல்ல கணத்துல ஜோரா அடிங்களா. நீ என்ன பண்ற? மாட்டிப்ப மலிஷ்கா. ஆமா மாம் நான் ஏமாத்திட்டேன்னு நினைச்சு ஜோரா என் கணத்துல ஒரு அடிய விடுங்களேன். என் முகத்துல இன்னும் அடையாளம் வேணும். அதனால நல்ல என்ன அடிங்கம்மா. முதல்ல எல்லாத்தையும் நிப்பாட்டு.